உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு ஜோதிடர் குபேந்திரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன். சுக்கிர கிரகம் வந்து பலம் எழுந்திருந்ததுன்னா ஒருத்தவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு அதை பற்றி சுக்கிரனை பலப்படுத்துகிற முறையை எப்படின்றத சொல்கிறான். முதல்ல சுக்கிரன் வந்து யார் யோகத்தை செய்வார்னா பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம். முதல்ல மேஷ லக்னத்துக்கு 2 7 கண்டிப்பாக அவர் நல்லா இருக்கணும். அப்புறம் ரிஷப லக்னம் லக்னாதிபதி, மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, கடக லக்னத்துக்கு வந்து 4 11 அவரும் நல்லா இருந்தால் தான் நல்லதுங்க. சிம்ம லக்கணத்துக்கும் அப்படி தான் 3 10 அவர். கன்னியா லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 2 அதனால் அவரும் நல்லா தான் இருக்கணும். விருச்சிக லக்கணத்துக்கு 7 தனுசு லக்கணம் வந்து அவருக்கு வந்து 6 11 இடம். அதனால் சுக்கிரன் பரவாயில்ல, அவர் வந்து கெட்டு தான் நல்லது தான், தப்பு இல்லை. மகரம் கும்பம் இதுக்கும் நல்லது, கண்டிப்பாக சுக்கிரன் நல்லா இருக்கணும். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் நல்லது தாங்க. சரிங்களா? அந்த தனுசு மீனத்துக்கு சுக்கிரன் வந்து பெருசாக நல்லா இருந்தால் ஒன்றுக்கும் நல்லா இருக்கக்கூடாது. சரிங்களா? மற்ற 10 லக்னம் வந்து சுக்கிரன் வந்து நல்ல நிலையில் இல்லை, அவர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாரு, 3 6 8 12 மறைஞ்சிருந்தாருன்னு வச்சுங்க, நீச்சமாக இருந்தாருன்னா நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க. அதாவது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் வண்டி வாகனம், அது சைக்கிளாக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, 3 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். சுக்கிரனுக்கு வந்து வண்டி அழகிய பொருட்கள் தான் அவருக்கு, அதில் தான் அவர் வாசம் செய்வார். அதனால் அழகிய பொருட்களை உங்கள் வண்டி வாகனத்தை சுத்தப்படுத்தி நல்லா சுத்தமாக வச்சுங்க. வீட்டை வந்து நல்லா வாசனையாக வச்சுக்கணும் எப்பவுமே. ஏன்னா வாசனை கமகமன்னு இருக்கிற மாதிரி வீடு எப்பவுமே நாற்றம் அடிக்கக்கூடாது. நாற்றம் இல்லாத வீடு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுன்றது கணக்கு இருக்குது. அதனால் வீட்டையும் சுத்தமாக வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி பெண்கள், அதாவது திருமணமாகாத கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நல்லா, அவங்களுக்கு வந்து ஏழ்மையான இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி, வளையல் ரிப்பனு அதை மாதிரி வாங்கி துணி கூட வாங்கி கொடுக்கலாம். ஏழ்மையான பெண்களுக்கு வந்து கொலுசு, திருமணத்துக்கு கொலுசு கூட வாங்கி கொடுக்கலாம். அவங்களுடைய பெற்றோருடைய அனுமதியோடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதேமாதிரி மொச்சக்கொட்டை இருக்குது இல்லையா, மொச்சக்கொட்டை வெள்ளிக்கிழமை ஊற வச்சு சுண்டல் செஞ்சு அது தானம் கொடுக்கலாம். 48 நாளுக்கு தினசரி நைட்டில் தூங்கும்போது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செய்யுங்க. ஒரு வெள்ளை துணியில் மொச்சக்கொட்டையை முடிஞ்சு வச்சு காலையில் எழுந்து தலையை சுற்றி ஒரு வெள்ளை கவரில் சேர்த்து வச்சுருங்க. அதேமாதிரி 48 நாள் செஞ்சு 49 நாள் காலையில் எடுத்துன்னு போயிட்டு ஒட்டு மொத்தமாக தலையை சுற்றி ஒரு நீர்நிலையில் போட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுக்கிரனுடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் இல்லைன்னா வள்ளிமலை தான் உங்களுடைய சுக்கிரனுக்கு நல்ல உகந்த ஸ்தலம். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.